கட்சி திமுக நிர்வாகிகள் யாரும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது. என்னது பாருங்க, நேற்று நான் ஓட்டு போடலை. காரணம், இந்த தொகுதியோடைய ப்ரெஷர் அந்த மாதிரி. கொடி கம்பத்துலேருந்து அந்த கொடியை தூக்கி போட்டுடுறாங்க. சொந்த கட்சி கொடியை தூக்கி போட்டு அந்த கம்பத்தை தூக்குறாங்க. அப்போ அவருடைய மொபைல் ஃபோன் எடுத்து 2 குத்து குத்துறாரு வேட்பாளர். நீ உன்னை போட்டுருவேன், உன்னை இங்கேயே போட்டுருவேன்டா. இப்போ நான் திமுகல இருந்து வந்தவன். நான் போன தேர்தல் இதே துறைமுகத்தில் திமுகவில் நான் பணி செஞ்சேன். தளபதி விஜய் அவர்களுக்காக நான் இங்கே வந்துட்டேன். கரப்ஷனே இருக்காதுன்னு அவங்க சொன்னதும், பப்ளிக் சர்வீஸ் மட்டும்தான் அவரோட மோட்டிவ்னு சொன்னதும். என்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்களாம் நேற்று ஆ ஊ தாம் தூம்னு கத்துறாங்க. எங்களுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மட்டும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக வெளியேற்றப்படுகிறார்கள். கட்சி கட்டிட்டு கேப் மாட்டிட்டு மறைமுகமாக வந்தவனுங்களாம் யாரு? எங்க இருந்து வந்தானுங்க? என் அலுவலகத்துக்குள்ள எங்க ஆட்கள் எல்லாரையுமே சட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் வண்டியில போறாங்க. அது எந்த சைடு வீக்கர்னு பாக்குறாங்க காவல்துறை. IBN தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் விஜயகுமார் அவர். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைக்கு வாக்குப்பதிவு முடிகிற சில நிமிடங்களில் எல்லாருமே என்ன சந்தோஷத்தில் இருந்தாங்க, இந்த வரலாற்று காணாத வாக்கு சதவீதம் அப்படின்ட்டு. அந்த முடிகிற சில நிமிடங்களில் துறைமுகம் தொகுதியில் அவ்வளோ பெரிய கலவரங்கள் நடந்திருக்கு, சண்டை சச்சரவுகள். அதில் நீங்களும் இருந்தீங்க. அந்த முழுமையாக நீங்கள் உங்களோட ப்ரெஸ் மீட்லாம் உங்களை பார்க்க முடிஞ்சுது. அதுவும் குறிப்பாக உங்களை டார்கெட் பண்ணி தான் அடிக்க வந்தாங்கலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. என்னென்ன சார் நடந்தது முழுமையாக? உங்கள் தாவேகா திமுகவுக்கு ஏன் இந்த சண்டை நடந்தது? நீங்களே அருமையாக சொல்லிட்டீங்க. வரலாற்று காணாத வாக்கு சதவீதம், அதுதான் இப்போது திமுகவுடைய பெரிய பிரச்சனை. இது வரைக்கும் நீங்கள் பல ஆண்டுகள் பல தேர்தல்களை நீங்கள் சந்திச்சிருக்கும் பொழுது எந்தெந்த தேர்தலெல்லாம் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குதோ அந்தந்த தேர்தலெல்லாம் திமுக தோல்வியை தான் சந்திச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, அதுவும் பர்டிகுலராக வடச்சென்னையை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். துறைமுகத்தை பற்றி நான் புதிதாக சொல்ல வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. தொடர்ந்து இந்த 3 மாதமாக எவ்வளோ பேட்டிகள் நான் கொடுத்துட்டேன், எவ்வளோ பிரச்சனைகளை இந்த தொகுதி மக்களும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும் நாங்கள் சந்திச்சுட்டு வரோன்றதை எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுதான் என்னை டார்கெட் பண்ணதுக்கு உண்டான முக்கிய காரணம். இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் டார்கெட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கட்சியில் அடிப்படையில் இருக்கிறவங்க, ஒரு சாதாரண தொண்டன்லேருந்து ஒரு நிர்வாகிகள்லேருந்து எல்லாரும் டார்கெட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் எதிர்பார்த்த ஒன்று தான். இருந்தாலும் ஒரு அமைச்சர் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர், அந்த பதவிக்கு உண்டான எந்த இதுவும் இல்லாமல் நேற்று நேரடியாக எங்களுடைய அலுவலகம் தேடியே நானும் என்னுடைய தமிழக வெற்றி கழக வேட்பாளரும் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்கள் அலுவலகம் வாசல்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். முதல்ல ஒரு 15 பைக்கு எங்களை பாஸ் பண்ணி போகுது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அந்த பைக்குங்கெலாம் போயிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுங்க எல்லாம் திருப்பி வரும்பொழுது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமைச்சர் கார் வருது. அமைச்சர் கார் வரும்பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுமே இந்த மீடியாவுக்கு ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன். ஒரு வார்த்தைகள் கூட அதில் மாற்றி நான் பேசணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. அதனால் என்னை தாண்டி அந்த கார் போய்கிட்டு இருக்கிற சூழலில் காரில் இருந்து அமைச்சர் என்னை இப்படி பார்த்துக்கிட்டே போகிறாரு. அப்பயும் நாங்கள் அவரை விஷ் பண்ணுறோம். விஷ் பண்ணிடும் போது அவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அவர் டிரைவரே நிறுத்துன்னு சொல்கிறாரு. நிறுத்தின உடனே இறங்கி வர்றாரு. இறங்கி வந்த உடனே அவருடைய முதல் வார்த்தையே, வா இன்னைக்கு போட்டு பார்த்துக்கலாம். இறங்கி வந்தபடியே அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை, வா இன்னைக்கு போட்டு பார்த்துடலாம். என்ன பார்த்து சொல்கிறாரு, வா இன்னைக்கு போட்டு பார்த்துடலாம். 6 மணி ஆக போதில்ல, 6 மணிக்கு மேலே என்ன நடக்குதுன்னு பாரு, வா போட்டு பார்த்துக்கலான்ற. ஜனநாயக ரீதியாக இந்த இடத்துல தேர்தல் நடந்து கொண்டு இருக்கும் சூழலில் நம்ம எல்லாருமே அந்த ஜனநாயகத்தின் கடமையை பூர்த்தி செய்யணும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது, நேற்று அதை கூட என்னால் செய்ய முடியாத சூழலில் இருந்தேன். காரணம் என்னது பாருங்கள், நேற்று நான் ஓட்டு போடலை. காரணம், இந்த தொகுதியோடைய ப்ரெஷர் அந்த மாதிரி. நேற்று காலையிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் என்ன மாதிரி கூட்டம் இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் முதற்கட்ட அரசியல்வாதிகளை இங்கே தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருக்குமே நான் தான் துறைமுகத்தில் நான் வரும்பொழுதெல்லாம் இங்கே நிர்வாகிகளே கிடையாது. நிர்வாகிகளாக, அதாவது எவ்வளவு மக்கள் ஆதரவு இருந்தாலும் நிர்வாகிகளாக இங்கே யாருமே உருவாக்கப்படலை. ஒரு பூத்து எப்படி நடத்தணும், அந்த எலெக்ஷன் பற்றி தெரியல நாலேஜ்
இதை பற்றிலாம் யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. இப்போ இதை வந்து நான் இந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது இவங்க எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி ஒரு பூத்தில் எப்படியோ உட்காந்து இந்த எலெக்ஷன் எப்படி சந்திக்கணும்னு நான் இது எல்லாத்துக்கும் ப்ரெஷர் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நேற்று காலையில இருந்து இந்த ஏஜென்ட்ஸ் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய பிஎல்ஏசி எல்லாரையுமே ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தர் ஒரு பூத்தில் இருந்து எல்லாருமே வெளியேற்றப்படுறாங்க. ஏதாவது ஒரு காரணத்துக்கு உங்களை மட்டும் உங்க நிர்வாகிகள் எங்களுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மட்டும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக வெளியேற்றப்படுகிறார்கள். காலையில இருந்து எல்லாரும் ஒவ்வொருத்தர வெளியில அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. நானும் ஒரு பூத்துக்கு போறேன். அங்க போகும்போது ஒரு வாக்குவாதம் ஆகுது. அந்த வாக்குவாதத்துக்கு அப்புறம் எங்க பக்கம் நியாயம் இருக்கணும்னே திருப்பி அவங்க உள்ள போயிடுவாங்க. அந்த வாக்குவாதம் ஒரு 10ல இருந்து 20 நிமிஷம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10ல இருந்து 20 நிமிஷம் எங்க நிர்வாகிகள் உள்ள இல்ல, எங்களோட பிஎல்எஸ் உள்ள கிடையாது. வெளியே அனுப்பிடுவாங்க. நாங்க ஒரு 15-20 நிமிஷம் போய் பேசுவோம். லீகல் நான் போய் பேசுவேன். நான் பேசும்போது அங்க இருந்து திமுக ஒரு 4 பேர் கத்துவாங்க. அப்படியே பிரச்சனையை பெருசாக்குவாங்க. அப்படியே ஒரு 20 நிமிஷம் போகும். உடனே திருப்பி அவங்க உள்ள அனுப்பப்படுவாங்க. இது வந்து எல்லா பூத்துலயும் நேற்று காலையில இருந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ எல்லா பூத்துலையுமே இவன் வந்து பேசிடுறான். எல்லா இடத்துலையும் வந்து இவன் வந்து நின்னுறான். எல்லா பூத்துலையும் பிரச்சனையை முடிச்சுக்குவேன். ஒரு 15-20 நிமிஷத்தில் ஆளை உள்ளே அனுப்பிடுறான். எப்படின்னு காலையிலேருந்தே நான் வந்து டார்கெட்டடாகவே இருந்தேன். இருந்தாலும் நம்ம எல்லாம் வந்து ஒரு நேர்மையான அரசியலை, நேர்மையான ஒரு தேர்தலை நம்ம வந்து இங்கே எதிர்பார்க்குறோம். அப்படி ஒரு நேர்மையான தேர்தல் நடக்கணும்னு ஒரு விருப்பப்பட்டு நாங்கள் வந்து எல்லாத்தையும் துணிஞ்சு நேற்று இறங்கி எல்லாத்தையும் செயல்பட்டு இருக்கும் பொழுது சாயந்தரமாக ஒரு 5:30 மணிக்கு தான் இந்த சம்பவம் நடக்குது. வா போட்டு பார்த்துக்கலாமான்னு அவர் வந்து காரில் வந்து நிற்கிறாரு, முறைச்சிக்கிட்டே இறங்குறாரு. வா போட்டு பார்த்துக்கலாமான்னு கேட்குறாரு. கேட்ட அடுத்த நொடியே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, வேட்பாளரை பார்த்து நீ இங்கே கிளம்பு, நீ கிளம்பிடு, எனக்கு அவன் தான் வேணும், எனக்கு விஜயகுமார் தான் வேணும், நீ கிளம்பிடு, அவனை பற்றி உனக்கு தெரியாது, எனக்கு அவன் தான் வேணும், நீ கிளம்பு அப்படின்னு என்ன சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், ஒரு 3 மாதம் இந்த எலெக்ஷனுக்கு நான் இந்த தொகுதியை வந்து தயார் பண்ணியிருக்கிறேன். 30 ஆண்டுகள் நீங்கள் இந்த தொகுதியை தயார் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் எதுக்கு வந்து நேற்று அப்படி ஒரு ஆர்ப்பாட்டமும் அப்படி ஒரு பிரச்சனையும் என்ன வந்து டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? 3 மாதத்திற்கும் 30 ஆண்டுகளுக்கும் எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க, எதற்காக இந்த விஜயகுமார் நேற்று அவ்வளோ டார்கெட்டட் ஆனேன். எனக்கு ஆல்ரெடி பாதுகாப்பு கிடையாது, எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையே இருக்குன்னு இது மாதிரி பல இன்டர்வியூ கொடுத்தோம். நேற்று துணிச்சலாக என்னுடைய அலுவலகத்து வாசல்லே வந்து இது நடக்குது. அது வந்து எங்களுடைய அலையன்ஸ் பார்ட்டி, மனித ஜனநாயக கட்சின்றது எங்களுடைய அலையன்ஸ் பார்ட்டி. அந்த ஆஃபீஸில் தான் நாங்கள் எங்களுடைய எலெக்ஷன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வாசல்லே இது எல்லாமே நடக்குது. அப்படின்னும் பொழுது அடுத்த நொடியே அவர் வந்து இல்லைங்க என்ன நம்பி அவர் வந்திருக்கிறார், வேட்பாளர் உடனே அதை எதிர்த்து பேசுகிறார். இல்லைங்க அப்போ அவரும் மரியாதையை தான் பேசுகிறார். இல்லைங்க என்ன நம்பி அவர் வந்திருக்கிறார், நான் எப்படி வந்து அவரை போக சொல்ல முடியும், நான் எப்படிங்கிறது கிளம்ப முடியும், அதனால் நான் இங்கே தான் நிற்பேன். அப்போ அவருடைய மொபைல் ஃபோன் எடுத்து 2 குத்துறாரு வேட்பாளர். நீ வந்து நீ உன்னை போட்டுருவேன், உன்னை இங்கேயே போட்டுருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு குத்துறாரு. போடுற எல்லாருமே அப்படியே எகிர்றாங்க, எல்லாம் சத்தம் போடுறாங்க. என்னை வந்து எங்கள் ஆளுங்க உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க ஆஃபீஸ்க்குள்ளே. வாங்க, ஏன்னா எனக்கும் தெரிஞ்சு போச்சு, நானும் தான் போனேன். அவங்க என்னை இழுத்து போது நானும் எதுவும் இது பண்ணிக்காமல் நான் உள்ளே ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன். ஏன்னா அவங்க டார்கெட் பண்ணி வந்தது என்னன்றதை ஓப்பனாகவே அவரே டிக்ளேர் பண்ணிட்டார். நான் உள்ளே போகிறேன். உள்ளே போனதுக்கப்புறம் வெளியில் ஒரே பயங்கர சத்தம். கொடி கம்பத்துலேருந்து அந்த கொடியை தூக்கி போட்டுடுறாங்க. சொந்த கட்சி கொடியை தூக்கி போட்டு அந்த கம்பத்தை தூக்குறாங்க, அடிக்கிறதுக்கு குச்சி வச்சுலாம் எடுக்கிறாங்க. ஒன்று கத்துறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்படியே பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கு. அப்போது கச்சிஃப் கட்டிக்கிட்டு கேப் மாட்டிக்கிட்டு ஒரு 6 பசங்க, சின்ன பசங்க ஒரு 6 பேர் அந்த இடத்துல அவங்க வர வேண்டிய அவசியம் என்ன? கட்சி திமுக நிர்வாகிகள் யாரும் வந்து நம்மளை எதுவும் பண்ண முடியாது. அவங்க கத்துவாங்க. அது அவர் பேரில் இருக்கிற விசுவாசம்ன்றது நம்ம எடுத்துக்க முடியாது. அவருடைய தேவைக்காக கூட இருக்கிறவங்க கத்துவாங்க. ஆனால் இந்த தொப்பி மாட்டிக்கிட்டு கச்சிஃப் மாட்டிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? எதற்காக இருக்கும்? இன்னைக்கு இப்போ இந்த இன்டர்வியூ நான் கொடுக்க வேண்டிய அவசியமே அதுக்கு தான். நீ கட்சி ரீதியாக ஒரு பொலிட்டிக்கல் என்வைட்டியாக இதை எடுத்துக்கிட்டு நீ என்கிட்ட வந்திருந்து இந்த ஆர்கியூமெண்ட் நடந்திருந்தா பரவாயில்ல. காவல்துறை முன்னிலையிலேயே சிசிடிவி ஆதாரம் இருக்குது. கச்சிஃப் கட்டிக்கிட்டு கேப் மாட்டிக்கிட்டு வந்த பசங்க யார்? என்ன பண்ணாலும் நான் பயப்பட மாட்டேன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ பயமுடுத்த வந்தீங்களா இல்லை வேறு எதுக்காக வந்தீங்க? என்னுடைய கேள்வி இப்போ இதுதான். இது எல்லாத்துக்குமே ஆதாரத்தோடு நான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். முழு 9:20 வீடியோ என்கிட்ட இருக்குது. அங்கே நடந்த சம்பவம் சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆனது. ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி வந்தது, எதற்காக அந்த மாதிரி நேற்று ஒரு சம்பவம் நடந்தது. இதில் என்ன ஒரு வேதனையான விஷயம் அப்படின்னா, நான் திமுகலேருந்து வந்தவன். நான் போன தேர்தல் இதே துறைமுகத்தில் திமுகவில் நான் பணி செஞ்சவன். தலைவர் அவருடைய ஃபேன். நான் தலைவர் கட்சி ஆரம்பித்த உடனே நான் வந்து தலைவருக்காக, தளபதி விஜய் அவர்களுக்காக நான் இங்கே வந்துட்டேன். நான் இங்கே வந்து என்னுடைய கட்சி பணிகளை தொடங்கினேன். மெயினான ரீசன் கரப்ஷனே இருக்காதுன்னு அவங்க சொன்னதும், பப்ளிக் சர்வீஸ் மட்டும்தான் அவரோட மோட்டிவ்னு சொன்னதும் எல்லாமே பிடிச்சி நம்ம இங்கே வந்தோம். இப்படி நான் இங்கே வந்ததுனால ஒரு காரணம் கொண்டு இந்த மாதிரி அவன் வந்து இந்த தொகுதியை இப்படி ரெடி பண்ண, நான் வந்து 3 மாதத்திற்குள்ளேயே உங்களுக்கு என் மேலே இவ்வளோ ஒரு பகைமை வருது. இல்லை இந்த ஒரு காரணம் தானா, இல்லை ஏதாவது தனிப்பட்ட விவகாரமா, தனிப்பட்ட மோதல் ஏதாவது முன்னாடியே இருக்கா, முன்விரோதம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? நான் வந்து அதாவது 10,000 கோடிக்கு அதிபதியான திரு சேகர்பாபு அவர்களுக்கும் இந்த ஒரு சாதாரண ஒரு விஜயகுமார் ஒரு வழக்கறிஞர் அப்படின்ற ஒருத்தருக்கும் என்ன சார் மோதல் இருந்துற போது?
எங்களுக்குள்ள என்ன பெரிய பகைமை இல்ல இல்லை சார், நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அப்ப கட்சி பணி செய்யறான்ற ஒருத்தவனுக்கு வந்து இந்த அளவுக்கு அடிக்கணும் இந்த மாதிரி நினைக்கிறாருன்னா கண்டிப்பா வேற ஏதோ ஒரு சந்தேகம் வருதுல, அந்த சந்தேகம் தான் எனக்கு இருக்கு. தெளிவாக எனக்கு அரசியல் தெரியும். எனக்கு இங்கே தெரிஞ்ச அளவுக்கு அரசியல் என்ன சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இவரை வந்து ஆஃப்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். இவரால் தான் இந்த தொகுதி வந்து கடகடன்ட்டு இப்படி ரெடி ஆகுது. ஒன்றும் இல்லை சார், இந்த தேர்தலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 1200 பேரை திமுகவில் கொண்டு போயிட்டாங்க. நிறைய வந்து மிரட்டல் உருட்டல் என் ஃபோனில் வந்து வீடியோ ஆதாரத்தோட இருக்கு. விஜயகுமார்ன்ற ஒருத்தன் தான், அவன் ஒருத்தன் தான் இங்கே வந்து இவ்வளோ பேரை மக்களை சம்பாரிச்சு வச்சிருக்கான், இங்கே வந்து இவ்வளோ வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த விஜயகுமார் ஆஃப்னா எல்லாமே முடிஞ்சிடும், எல்லாருமே இங்கே வந்து இணைஞ்சிருவாங்க அப்படின்றது ஒரு இதுவாக சொல்லியிருக்காங்க. அதற்குண்டான ஒரு வெளிப்பாடாக நேற்று வந்து அவங்க அதை பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய பையன் வந்து என்னை வந்து அவ்வளோ அசிங்கமாக திட்டிக்கிட்டு அவர் எகிரிக்கிட்டு வர்றார். அவர் வயசுக்கு அவருக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு அப்பாக்காக ஒரு பையன் வந்து துடிச்சிக்கிட்டு வர்றார். ஏன்னா அவங்க அப்பாவுடைய பாபா அவர் திட்டினது இல்லாம மிரட்டினது இல்லாம அவருடைய மகனும் சேர்ந்து இதை நேற்று பண்றாங்க. சரி ரைட், கோவத்துல அப்பாக்காக பையன் பேசுறாங்க, அது அரசியல் இதா இருக்கலாம். அவர் கூட இருக்கும்போது அவர் கூட இருந்த அவருடைய டிரைவர் இவங்கெல்லாம் என்கிட்ட காசு வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. ஒருத்தர் அவமானப்படுத்துறதுக்காக இதை சொல்றேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். அவங்களாம் என்கிட்டே நல்லா பேசி பழகிறவங்க, என்கிட்டே காசு வாங்கினவங்க. அவங்கெல்லாம் நேற்று பேசும்போது என்ன அவமானப்படுத்துறாருன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் இன்னைக்கு நான் இந்த மீடியாவில் சொல்றேன். என்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்களாம் நேற்று வந்து தாம் தூம்னு கத்துறாங்க. இன்னொன்று சார், 100% என்ன பயமுறுத்த முடியாது சார். நேற்று யாராவது என் மேலே கை வச்சிருந்தாலோ இல்லை யாராவது அதுக்கு துணிந்து ஏதாவது செஞ்சிருந்தாலோ பின்விளைவுகள் என்னவா இருக்கணும் அது அவங்களுக்கும் தெரியும். நான் வந்து மிரட்டலுக்காகவோ இல்லை இது அச்சுறுத்தலுக்காகவோ சொல்லலை. இப்போ ஒரு வழக்கறிஞர் மேலே கை வச்சாங்கன்னா அடுத்த வழக்கறிஞர்கள் எல்லாரும் சும்மா இருப்பாங்களா? ஓகே, அந்த வகையில சொல்ல. அதே மாதிரி அவருக்கு 4 ஒரு ரவுடி கிளைண்ட் இருப்பாங்க, 4 ரவுடி பசங்க பழக்கம் இருக்காங்கன்னா எங்களுக்கு 4 பேர் இருக்க மாட்டாங்களா? இப்போ சேகர்பாபு இருக்கிறதுனால அவங்க எல்லாம் எகிறாங்க. இதே தொகுதியில் இந்த ஆஃபீஸ் போட்டு இதே தொகுதியில் இதே இடத்துல நான் தனியாக எத்தனை நாளாக உட்காந்துருக்கிறேன். ஏன் அப்பெல்லாம் வரல? ஏன் அப்போ நேற்று அவர் வந்ததுக்கு அப்புறம் நீ அந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ வீரத்தை காட்டுது? தனிப்பட்ட முறையில் வந்து வீரத்தை காட்ட சொல்லுங்க பார்ப்போம். அது அப்படிதானே இருக்கு. இந்த பிரச்சனையை ஊதி பெருசுப்படுத்துற மாதிரி தானே இருக்கு உங்களுடைய வார்த்தைகளும். நீங்களும் அப்போ பார்த்து தானே பதிவு பண்ணணும். இதே ஆஃபீஸில் இதே இடத்துல தனியாக எவ்வளோ நாள் இருந்திருக்கேன். இது வந்து எங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பேசாதீங்க, இல்லை இது வந்து எங்களை மனவேதனைப்படுத்துது, இது எங்களை கஷ்டப்படுத்துதுன்னு சொல்லியிருந்தா கூட அது நாகரிகமாக இருந்திருக்கும். நான் வந்து ஒரு அரசியல் போட்டியாக தான் இதை நம்ம பார்க்குறோம். அதை பர்சனல் மோட்டிவாக நம்ம இதை எடுத்துகிட்டு போகக்கூடாது. அங்கே இருக்கிறவங்க நேற்று நடந்துக்கிட்ட விதெல்லாம் பர்சனல் மோட்டிவாக இருக்கிற அளவுக்கு அதை நடந்துக்கிட்டாங்க. அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவர் அவர் முன்னாடி வந்து நம்ம எகிரிட்டா அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிடலாம், நம்மளோட விசுவாசத்தை காட்டுறோன்ற மாதிரி நினைக்கிறாங்க. விசுவாசமான ஆட்கள்லாம் யாரும் இங்கே கிடையாது. அவருக்காக ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. மற்றபடி அவருடைய தேவைக்காக உள்ள ஆட்கள் சார் எண்ட் ஆஃப் த டே அவங்க பவரில் இருக்காங்க, பவர்ஃபுல்லாக இருக்காங்க. பவரில் இருக்கிற ஆளுங்க கிட்ட நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் வந்து மோத முடியும்? அவங்க பவரில் இருக்காங்க, ரூலிங் பார்ட்டியில் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அனுபவங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. நாங்கள் நாகரிகமாக எங்கள் அரசியல் மட்டும் தானே பண்ணோம். அந்த அரசியலாக சந்திச்சுட்டு போகாமல் அதை பர்சனல் மோட்டிவாக எடுத்துக்கிட்டு எனக்கு நீ தான் வேணும், நீ தான் டார்கெட்டுன்னு அவரே சொல்லும்போது கூட இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இதுதான் இப்போ என்னுடைய வேதனையும். சார், அந்த கட்சிப் கட்டிட்டு கேப் போட்டு வந்தாங்கன்னு சொல்றீங்களா, அவங்க யாரா இருக்கும்? கூலிப்படையா இருக்குமா? அந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சார். இப்ப கத்திட்டு போனவங்களாம் வந்து ஒன்றும் நக்சலைட் கிடையாது. என்ன திட்டிட்டு கத்திட்டு போனவங்களாம் வீட்டுக்கு தான் போகணும். என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலும் அடுத்த நொடி வீட்டுக்கு தான் நீ போகணும். அப்ப அந்த பசங்க வந்து யாரு? நீ எல்லாம் என்ன கத்தினவனா வீட்டுக்கு போயிடுவான் அரசியல்வாதி. நீ வீட்டில் தான் இருப்பேன், நான் அடுத்து உன் வீட்டில் வந்து உன்னை நான் சந்திக்கலாம் இல்லையா? நான் உன்னை தனிப்பட்ட முறையில் உன்னை சந்திக்கலாம். கட்சிப் கட்டிட்டு கேப் மாட்டிட்டு மறைமுகமாக வந்தவனுங்களாம் யாரு? எங்க இருந்து வந்தானுங்க? ஆல் செட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். செட் பண்ணியிருக்காங்க. கூலிப்படையா இருக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி நக்சலைட்டா இருக்கலாம், இல்லை வேற யாரா வேணாலும் இருக்கலாம் அவங்கெல்லாம். அப்போ அப்படிப்பட்ட சூழல் தான் இன்னைக்கும் வடச்சென்னையில் இருக்கு. காவல்துறை அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பரவாயில்ல, அவர் ஜேசி மனோகர் சார் வந்து அட்லீஸ்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவ்வளோ நேர்மையாக நியாயமாக நடந்துக்கிட்டார். இவ்வளோ பெரிய ஆள் ஒரு சிஎம் கிட்ட வரைக்கும் கம்யூனிகேஷனில் இருக்கிறவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவருடைய எண்ணமும் இருக்குது. இப்படிலாம் பண்ணியிருக்கிறாரு வந்து அப்படின்னு. ஏன்னா நாங்கள் சொல்லும்போது தான் அவர் அப்படியே வியந்து பார்க்குறாரு. அவரே வந்தாரா, அவரே வந்து இதெல்லாம் பண்ணாரான்ற மாதிரி கேட்குறாரு. சிசிடிவி பார்த்த பிறகு அதேமாதிரி இமிடியேட்டாக ஆர்ஓக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆர்ஓ வந்து டைரெக்டாக வராங்க. ஏன்னா எங்கள் ஆட்களை தான் காவல்துறை எல்லாரும் உள்ளே வந்து இவ்வளோ பிரச்சனையாக பண்ணிவிட்டு அவங்க போகிறாங்க. பிரச்சனையாக பண்ணிவிட்டு காவல்துறை அவங்கள போக சொல்கிறாங்க, அவங்க நகர்ந்து போகிறாங்க. எங்கள் ஆட்களை என் அலுவலகத்துக்குள்ளே வந்து எங்கள் ஆட்கள் எல்லாரையுமே சட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் வண்டியில் போகிறாங்க. அது வந்து எந்த சைடு வீக்கர்னு பார்க்குறாங்க காவல்துறை. அப்போ இந்த சைடு தான் வீக்காக இருக்குன்னு உடனே அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிட்டு டக்குன்னு வண்டியில் ஏற்றி பிரச்சனையை முடிக்கிறதுக்காக அவங்க செஞ்சுருந்தாலும் அது வந்து ஆப்போசிட்டை வந்து இன்னும் பூஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அவங்கள வண்டியில் ஏற்றி அவங்களை கொண்டு போகும்பொழுது எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாம் போய் நேற்று ரோடு மறியலில் ஈடுபட வேண்டியதாச்சு. ஏன்னா அவங்களை கைது பண்ணி கொண்டு போகிறாங்க. பாதிக்கப்பட்டது, அடி வாங்கினது எல்லாத்தையும் பண்ணது எங்கள் ஆளுங்களை திருப்பி வண்டியில் ஏற்றி கொண்டு போனது, அதுவும் வந்து ஒரு தவறான ஒரு ஸ்டூப்பிடான பிஹேவியர். இதையே போலீஸ் இப்படி பண்ணீங்கன்னே ஜேசி கேட்குறாரு. முதல்ல எதுக்கு பாதிக்கப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணீங்கன்ற மாதிரி தான் அவருடைய இது இருந்தது. அதான் சொல்கிறேன், ஏதோ ஒரு நல்ல ஆஃபீஸர் இருப்பாங்கல்ல, அது மாதிரி 100ல் ஒரு ஆள் நல்ல ஆஃபீஸர். நேற்று அவர் ஜேசி பிரபாகர் சார் அவ்வளோ பர்ஃபெக்டாக அதை ஹேண்டில் பண்ணார். அவங்களை ரிலீஸ் பண்ணார். ரோடு மறியல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆர்ஓ வந்திருந்தாங்க. ஆர்ஓ அவங்க ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க
நீங்கள் ரிட்டர்னில் எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, டிஸ்குவாலிஃபிகேஷன் நான் ரிட்டர்னில் ஆர்டரை தான் தர முடியும், நான் உங்களுக்கு நான் அதை பண்ணித்தரேன், எனக்கு ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு. நேற்று எல்லாமே இது வரைக்கும் நடந்தது. இதுக்கப்புறமும் எங்களுக்கு தொடர்ந்து த்ரெட் இருந்துகிட்டு தான் இருக்கும். நான் எல்லா இன்டர்வியூலும் அதான் சொல்கிறேன், த்ரெட்டு இருந்துகிட்டு தான் இருக்குது. நான் நேற்று அமைதியாக நானாக தான் அந்த இடத்துல சரி நம்மளால் வந்து தேர்தலில் எந்த பிரச்சனை கூட நானாக தான் விலகி உள்ளே போகிறேன், அதை மீறியும் நம்ம விலகிறத வச்சு அவங்க எல்லாம் வீரங்கன்ற மாதிரி கூட இருக்கிறவங்களாம் நடந்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரையும் நானும் நேற்று சிசிடிவிலேருந்து எல்லாரையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதனால் இது வந்து ஒரு கடைசி எச்சரிக்கையாக தான் சார் இது இருக்கணும். காவல்துறை கண்டிப்பாக இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். இதை வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அரசியலை அரசியலாக பார்க்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் சார். அதன் பிறகு அந்த வேட்பாளர் அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, அதில் மயக்கம் அடைகிற மாதிரியான ஒரு காட்சிகள்லாம் வைரல் ஆச்சு. அது என்ன சார், மீடியாக்காக அப்படி பண்ணாரா இல்லை உண்மையில அப்படி இருந்ததுங்களா? 3 மணி நேரம் தொண்டை கத்த 3 மணி நேரம் அவர் கத்துறாரு, கதறாரு, ஒரு வேட்பாளரே அடிச்சிட்டாரு. அவர் சொல்றாரு, என்னையே தாக்குனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? இது என்ன ஊர்? இது என்ன காவல்துறை? இது என்ன சட்டம் ஒழுங்கு? இது என்ன எந்த மாதிரி இடத்துல நம்ம வாழ்றோம்? நான் அவர் அப்படியே ஓப்பனாக இன்டர்வியூவில் சொன்னார், நான் வந்து தலைவரை நம்பி தான் வந்தேன், நான் எங்களுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களை நம்பி தான் நான் வந்தேன், என்னை வந்து தாக்குறாரு சேகர் பாபு, என்னையே தாக்குறாரு அப்படின்னும் பொழுது எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? என்னையே தாக்குனதுக்கப்புறம் நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? அந்த எமோஷன் தான் நைட்டு அவரை நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அவரை ஓரளவுக்கு கன்சோல் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். பட் ஸ்டில் அவரால் வந்து அதை இப்போ வரைக்கும் ஏற்றுக்க முடியல. அவர் வந்து எப்படி வந்து செல்ஃபோனால் வந்து அந்த மாதிரி குத்துவார், எப்படி வந்து ஓடுற அசிங்கமாக என்ன கேட்டார், பச்சையாக கேட்டார். இவர் பவரில் வந்தாருன்னா அப்போ என்ன நடக்கும்? ஓகே, இல்லை நீங்கள் திருப்பி அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் எல்லாரும் பவருக்கு வந்த பிறகு இதே மாதிரி அநாகரிகமாக நடந்துக்க முடியுமா? நாங்கள் அந்த மாதிரி செயலில் ஈடுபட்டால் வந்து மக்கள் ஏற்றுப்பாங்களா? ஆல்ரெடி இங்கே வந்து எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ளாத காரணமே இந்த ரவுடிசத்தினால தான், இந்த அராஜக போக்குனால தான் எந்த மக்களும் வந்து இவங்களை ஏற்றுக்கல. அப்போ இவங்க அதை துணிச்சலாக தெரிஞ்சு இதே மாதிரி அதுவும் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதே, எலெக்ஷன் முடிஞ்சிட்டாலும் பரவாயில்ல, எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது போலிங் ஆகிட்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட நடவடிக்கையில் அவங்க தைரியமாக ஈடுபடுறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? இதுதான் காரணம். இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்கள்லாம் என்னால் ஊடகங்களில் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர்த்து அரசியலாக பார்க்கணும், அதற்கு மேலே அதை யோசிக்கக்கூடாதுன்னு. முதலமைச்சரை போய் சேகர் பாபு அவர்கள் சந்திச்சிருக்காரு, இன்னைக்கு தேர்தல் இதெல்லாம் கலந்துரையாடி இருக்காரு. இந்த செய்தி ரொம்ப பேசும் பொருளாச்சு, துறைமுகத்தில் நடந்தது. ஏதாவது கண்டிச்சிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி ஒரு கண்டிப்புலாம் இதற்கு முன்னாடி நடந்த சம்பவத்தில் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த சம்பவம் இங்கே நடைபெற்றிருக்காது. அதாவது இப்போ அமைச்சரே இப்போ நேரடியாக வந்து இது பண்ணதா ரொம்ப இதுவாக இருக்குது. இது களத்தில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம் சார். இப்போ ஓட்டு போட போனவங்க லைனில் நிற்கிறவங்கலேருந்து எல்லாருமே செல்ஃபோன் வச்சுட்டு தான் நின்றுட்டு இருந்தாங்க. இல்லை இது வைரல் ஆகும்போது இந்த வீடியோ எல்லாமே போயிருக்கல, அப்போ அதனுடைய இம்பாக்டும் இருக்கும்ல. ஆல்ரெடி இவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு இந்த மாதிரி வடச்சென்னையில் இவ்வளோ ரவுடிசம் இருக்குது, இந்த மாதிரி கஞ்சா போதைகள் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு மாற்றம் வேணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இன்றைக்கி அது நிரூபிக்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. நீங்கள் ஏதாவது இனிமேல் பாதுகாப்பு கோரி ஏதாவது மனு கொடுக்குறது அந்த மாதிரி ஏதாவது செய்ய தெரியல. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு காவல்துறை எந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம எவ்வளவோ புகார்கள் அளித்தும் இது வரைக்கும் எந்த புகார்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரியவில்லை. அதற்குண்டான மனு கொடுத்துருக்கீங்க எல்லாமே நம்ம இது வரைக்கும் சார் இந்த இடத்துல 3 மாசத்துல கிட்டத்தட்ட 10-15 மேல பெட்டிஷன் கொடுத்தாச்சு, கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தான் வந்து இதை எதிர்த்து நிற்கிறாங்க. ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க எதிர்க்கிறது என்னன்னா, இந்த ரவுடிசத்தையும் இந்த போதைப் பொருளையும் கண்டிப்பாக வந்து கட்டுப்படுத்தணும். இவங்க எவ்வளோதான் எதிர்த்து நின்னாலும் அங்கேருந்து திமுகலேருந்து எவ்வளோ கம்ப்ளைண்ட் என்ன கொடுத்தாலும் அங்கேருந்து ஒரு கால் வந்தோடனே அந்த கம்ப்ளைண்ட் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடுது. ஓகே, ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன் சார், ஹார்பரு, போட்டு இதெல்லாம் வேணால் வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். மக்களை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? மொத்த வேணால் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், ஹார்பரு, போட்டு இதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். மக்களை எப்படி போய் கண்ட்ரோல் வச்சுக்க முடியும்? இதெல்லாம் பார்க்குறவங்களாம் ஏற்றுப்பாங்களா? எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய அந்த விஷயம் அது. அவருடைய வீரத்தை அப்படி காட்டுறதா இருந்தா போய் அப்படியே ஏடிஎம்கே கேண்டிடேட் கிட்ட காட்டலாம்ல. இப்போ அவர் மனோ அண்ணே நிற்கிறாரு, இப்போ அவர்கிட்ட வீரத்தை காட்டலாம். ஏன்னா போன வாட்டி ராஜேஷ் அண்ணன் அங்கே போன தேர்தலில் ப்ராப்ளம் ஆச்சு பாருங்க, எலெக்ஷன் கமிஷன் உள்ள அந்த அவர்கிட்ட வீரத்தை காட்டலாம்ல. ஓகே, அது என்ன ஒரு பவர்லையும் இல்லாத எங்ககிட்ட வீரத்தை காமிச்சு என்ன சார் அர்த்தம்? எங்ககிட்ட வீரத்தை காமிச்சு என்ன பண்ணுவாங்க? நாங்கள் பவரில் இருக்கும்போது பவர் டு பவர் மோதுனா ஓகே, அவர் ஒரு எம்எல்ஏ, நான் ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் மோதுனால் ஓகே. நான் ஒரு சாதாரண வழக்கறிஞர். தலைமை வந்து மாநில ரீதியாக பாதுகாப்பு குழுவில் போட்டிருக்காங்க. ஒரு பாதுகாப்பு குழுவில் தலைமையை போட்டிருக்கும் பொழுது எனக்கே இதுதான் நிலவரம், எனக்கு இதுதான் சூழ்நிலை அப்படின்னா மற்றவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? இதுதான் சார் இங்கே இருக்கிறது. மீண்டும் இது போன்ற சம்பவம் நிகழக்கூடாது என்றுதான் எல்லாருடைய எண்ணமாக இருக்குது. மீண்டும் ஒரு நேர்காணலை சந்திப்போம் சார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. நன்றி.